மசாலா கம்மியாக நல்லா வாணியம்பாடி ஸ்டைலில் சிக்கன் வடி பிரியாணி எப்படி ஈஸியாக செய்யலாங்கிறத பார்க்கலாமா? பிரியாணி செய்ய சட்டி நல்லா சூடானோன்னா ஒரு 200 கிராம் ஆயில் நல்லா சூடானோன்னே பட்டை கிராம்பு ஏலக்காய் நல்லா பொரிஞ்சோடனே ஒரு 3 பச்சை மிளகா, ஒரு 200 கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயம். ஸோ வெங்காயம் ஒரு 80% நல்லா வணங்கினோன்னா ஒரு 5 டேபிள் ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட ஒரு 1.5 டேபிள் ஸ்பூனுக்கு மிளகாத்தூள் கூட ஒரு 1.5 டேபிள் ஸ்பூனுக்கு கல்லுப்பு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வணங்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு 150 கிராம் அளவுக்கு தயிர். இப்போ நம்ம மசாலா நல்லா வெந்துட்டு இருக்கும்போதே ஒரு அரை கையளவு புதினா, அரை கையளவுக்கு மல்லி. மசாலாலாம் நல்லா வெந்து பச்சை வாசம் போனோன்னே நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க 1 கிலோ சிக்கனை இது கூட போட்டுக்கலாம். சிக்கன் போட்டு மசாலாவில் ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு 750 ml சுடுதண்ணி. அரிசி வடிச்செடுக்கிறதுக்கு ஒரு 3 லிட்டர் தண்ணி நல்லா கொதிச்சோடனே கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக மல்லி நல்லா கரைஞ்சோடனே நம்ம 1 மணி நேரமாக ஊற வச்சிருக்கிற பாஸ்மதி ரைஸ் இது கூட போட்டுக்கலாம். மசாலா நல்லா கொதிச்சிட்டு இருக்கும்போது உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம வடிச்சு வச்சிருந்த அரிசி இது கூட போட்டுக்கலாம். ஒரு 20 நிமிஷம் நல்லா தம் போட்டதுக்கப்புறம் அரிசி எல்லாம் உதிரியாக நம்ம பிரியாணி சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு.